ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து நாம் சிந்து சமவெளி நாகரிகம், தென் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள், இது ரெண்டு டாப்பிக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெல்லி சுல்தான்கள் தான் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டாபிக் வந்து நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதாவது டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகும். அது எல்லாமே மெர்ஜ் பண்ண மாதிரி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிங்கிளாக வந்து எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இப்போ குப்துதீன் ஐபக்கா அவரை பற்றின கண்டென்ட் எல்லாமே ஒன்றா பார்க்குற மாதிரி. அதேமாரி ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே வந்து நம்ம இந்த சிங்கிள் வீடியோவில் வந்து சொல்லி முடிக்க போகிறோம். அதாவது 7th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கதை மாதிரி தான் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம லைன் பை லைனாக படிக்கிறத விட கதை மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம புக்கில் படித்தோம்னா அப்படியே நமக்கு அந்த ஆட்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, யார் கூட போர் புரிஞ்சாங்க, என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாங்க, அவங்க என்னென்ன முறைகளை புதுசாக கொண்டு வந்தாங்க, எந்த நாட்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க, தென் வந்து எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சிறந்த ஆட்சியாளர் யார், இது போல் எல்லாமே வந்து நம்ம அப்படியே மனசில் பதியும் உங்களுக்கு. அதுபோல் அடிமை வம்சமா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அரசர் தான் வந்து சிறப்பாக இருந்திருப்பாங்க. நம்ம வந்து குப்தர்கள் படிக்கும்போது 2ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறமா வந்து 1ஆம் சந்திரகுப்தர், இவங்க 3 பேர் வெரி இம்பார்ட்டன்ட்னு படிச்சிருப்போம். அதுபோல் வந்து அடிமை வம்சமா அதில் வந்து குப்துதீன் ஐபக், அதுக்கப்புறம் பால்பன், இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வருவாங்க. அதுபோல் வந்து கில்ஜி வம்சமா ஜலாலுதீன் கில்ஜி, அதுக்கப்புறமா வந்து ஒருத்தராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ துக்ளக் வம்சமா அவங்கள வந்து சிறந்த ஆட்சியாளர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இது போல் ஒவ்வொரு வம்சத்துக்கும் வந்து நம்ம சிறந்த ஆட்சியாளர் யார் கொஷின் ஓரியன்டாக வருவாங்க எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் முக்கியம், ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கில் வந்து 2 or 3 கொஷின்ஸ் வரலாம், ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிமை வம்சம் அது எத்தனை ஆண்டு காலம் வந்து நீடித்தது, அதை தோற்றுவித்தவங்க யாருன்னு கொடுத்துருக்கேன். அடிமை வம்சம் வந்து மாம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. மாம்லுக்னா அரபி மொழியில் அடிமைன்னு பேர். இதில் கிபி 1206 1290 வரைக்கும் அந்த அடிமை வம்சமாவது இருந்திருக்கு. அடுத்து கில்ஜி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா 1290 320 வரைக்கும் இருந்திருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க 30 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. துக்ளக் வம்சம் 1320 1414 94 இயர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சையது வம்சம் 1414 1451 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. லோடி வம்சம் 1451 40 வரைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 இயர்ஸ்க்கு மேலே ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து 1451 1526 வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 75 இயர்ஸ், ஓகேங்களா? இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் அதிக வருடம் ஆட்சி செய்த வம்சம் எதுன்னு கேட்டாங்கன்னா துக்ளக் வம்சம் தான். அவங்க தான் வந்து 94 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. குறைவாக ஆட்சி செஞ்சது வந்து கில்ஜி வம்சம். இது வந்து ஒன் டைம் வந்து குரூப் 2லேயோ இல்லை குரூப் 4லேயோ கேட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வருடங்கள் வந்து இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த டெல்லி சுல்தான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களின் ஆட்சி, ஓகேங்களா? இந்தியாவில் அதுக்கு முன்னாடி இந்துக்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட ஆட்சி எப்படி இந்தியாவில் வந்தது அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிமை வம்சம் பற்றி, கில்ஜி வம்சம் பற்றி, துக்ளக் வம்சம் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, யார் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தது, ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் கதை சுவாரஸ்யமாக போகும். இந்தியாவில் வந்து நமக்கு ஆட்சி செஞ்ச மரபினர் கொடுத்துட்டாங்க, 5 மரபினர்: மாம்லுக், கில்ஜி, துக்ளக், சைது, லோடி, ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். அடிமை வம்சம் வந்து பார்த்திங்கன்னா குப்துதீன் ஐபக் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அந்த குப்துதீன் ஐபக் வந்து யார் அது முதல்ல உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்த இஸ்லாமியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம்களின் தலைவர் இருப்பாங்க, கலிபான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கடல் வழி வணிகம் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க கடல் வழி வணிகம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அப்படி கொள்ளையடிக்கும் போது அந்த கலிபா வந்து ஹெட் இல்லையா, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கோம். அவங்கள பிடிக்கிறதுக்காக நில வழியாகவும் நீர் வழியாகவும் ஆட்கள் அமைச்சிருப்பார். அப்படி அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலிபாவோட
தளபதியோட மருமகன் இருப்பார். ஹாஜ்ராஜினோட மருமகன் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் காசிம். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கொள்ளையர்களை பிடிச்சி கொன்னுட்டுருவார். இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த யார் பார்த்திங்கன்னா முகமது பின் காசிம். இவங்க எதுக்கு வந்தாங்கன்னா ஆட்சி செய்ய வரல, கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கொள்ளையடிக்க வந்தவர் பார்த்திங்கன்னா முகமது பின் காசிம். இந்த முகமது பின் காசிம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கடல் வழி வணிகம் செய்யும் போது கொள்ளையடித்த வணிகர்களை கொன்னுட்ருப்பாங்க. அது நிலம் வழியாக வந்தாங்க இல்லையா, நிலம் வழியாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்படி இந்தியாவுக்குள்ளே அவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்துட்டு பார்த்துட்டு முகமது பின் காசிம்க்கு என்ன ஆகிருக்கும்னா இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகணுன்ற எண்ணம் வந்திருக்கும். அதனால் முகமது பின் காசிம் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொள்ளையடிச்சிருப்பார். ஓகேங்களா? தாங்கிட்ட கொள்ளையடிக்க வந்தவங்களை கொண்டுட்டு இங்கே நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார். இப்படி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவர்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம். எல்லாரும் சொல்லுவாங்க முகமது கோரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆட்சியாளர் இல்லை, முகமது பின் காசிம் வந்து ஆட்சியாளர் இல்லை, கொள்ளையடிக்க வந்தவர் இந்தியாவுக்கு. ஆட்சியாளர்னு கேட்டால் தான் முகமது கோரி சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து இந்தியாவுக்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து கஜினி முகமது சொல்லுவாங்க. அவர் 16 டைம் வந்து தோத்துட்டு போயிட்டாரு, 17வது டைம் தான் வின் பண்ணார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கஜினி முகமது இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம நாட்டை ஆள்றதுக்கு வரல, ஆட்சி செய்யவும் வரல, எல்லா டைமும் வந்து திருடிட்டு அதாவது கொள்ளையடிச்சிட்டு தான் போயிருக்காரு. 17வது டைம் தான் வந்து இங்கே வின் பண்ணி ஆட்சி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது 3வதாக ஒருத்தர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருப்பாங்க, முகமது கோரின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆட்சி செய்ய வந்த முஸ்லீம் ஆட்சியாளர். ஓகேங்களா? முகமது கோரி. அவரோட அடிமை தான் வந்து குப்துதீன் ஐபக். அதாவது அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவருக்காங்க இல்லையா, அந்த குப்துதீன் ஐபக் அவர்கள். முகமது கோரி எப்படி வந்து இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னா, இவர் லாகூர் பஞ்சாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா போர் புரிஞ்சிருப்பார். யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா 1191 அந்த டைமில் வந்து பிருத்திவிராஜ் சவுகான்னு சொல்லிட்டு அங்கே ஆட்சி செஞ்சுருப்பார். அவர்கிட்ட போட்டிடுவார். ஃபஸ்ட் டைம் வந்து போட்டியிடும் போது முகமது கோரி வந்து என்ன பண்ணியிருப்பார், தோத்துட்ருப்பார். செகண்ட் டைம் வந்து 1192 வரும்பொழுது என்ன பண்ணியிருப்பார்னா பிருத்திவிராஜ் சவுகான் வந்து அவர் வந்து தோக்க அடிச்சுட்டு பிருத்திவிராஜ் சவுகானை வந்து கொன்றுவார் முகமது கோரி. கொன்னுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கைப்பற்றின நிலப்பரப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஆளுநராக வந்து குப்துதீன் ஐபக்கை வந்து நியமனம் செய்வார். குப்துதீன் ஐபக் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது கோரியோட அடிமை, இராணுவ அடிமைகள்னு சொல்லுவாங்க. அதாவது 1 வயசு 2 வயசு இருக்கும்போது இப்போ எப்படி நம்ம ஆடு மாடுகள் குதிரைகள்லாம் சந்தையில் போயிட்டு வாங்குகிறோம், அதுபோல் வந்து குழந்தைகளே வந்து அங்கே போயிட்டு வாங்குவாங்களாம், அவங்களே எல்லாம் வளர்ப்பாங்களாம், வளர்த்துட்டு அடிமைகளாக வச்சுப்பாங்களாம். அப்படி வந்து குப்துதீன் ஐபக்கை வந்து சின்ன வயசுலேயே வந்து வாங்கிட்டு வந்தவர் தான் வந்து முகமது கோரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். அவர் 1206 சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆளுநராக வந்து குப்துதீன் ஐபக்கை வந்து லாகூரில் நியமிச்சுட்டு அவர் போகும்போது சட்லஜ் நதிக்கரையில் வந்து ரெஸ்ட் எடுப்பார். ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே பயணம் செய்யும்போது காடுகளில் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, அதுபோல் ரெஸ்ட் எடுக்கும்போது அன்னோன் பர்சனால் வந்து முகமது கோரி வந்து இறந்துருவார். அப்படி இறந்த பேர் அடிமையாக இருந்தார் குப்துதீன் ஐபக். அது வந்து பார்த்திங்கன்னா கோரி என்ன சொல்கிறாரோ முகமது கோரி அதை மட்டும்தான் அவர் கேட்குறதோட வேலை. அவர் இறந்த பிறகு அவர் தன்னை சுதந்திரமாக அறிவிச்சுட்டு அடிமை வம்சம், அதாவது மாம்லுக் வம்சம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தோற்றுவிச்சிருப்பார். 1206 வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். இப்படி தான் வந்து டெல்லி சுல்தான்களின் ஆட்சி, அதாவது முஸ்லீம்களின் ஆட்சி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குப்துதீன் ஐபக் என்ன பண்ணியிருப்பார், தன்னை ஒரு சுதந்திர அமைப்பாக வந்து அறிவித்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதுன்னு இருக்குது. இவர் வந்து முகமது கோரி ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு ஆட்சி செய்ய வந்திருப்பார். இவருக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் காசிம். அதாவது இந்தியாவிற்கு வந்த முதல் முஸ்லீம் யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது பின் காசிம் வருவார். இதுவே ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கோரி வருவார். ஆப்ஷனில் முகமது பின் காசிம் இருந்தால் யோசிச்சு போடுங்க. ஓகேங்களா? கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. முகமது கோரியும் முகமது பின் காசிம் 2 பேருமே இருந்தால் நீங்கள் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து அந்த முகமது கோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகன்கள் யாரும் இல்லை. ஓகேங்களா? அவரோட பண்டகன்னா வந்து இராணுவ பணிக்காக வாங்கப்பட்ட அடிமை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பண்டகன்னு சொல்லுவாங்க. இது பாரசீக சொல். மாம்லுக்குன்றது அரபி சொல். அடிமைக்கு மாம்லுக்னா பாரசீக சொல்ல வந்து மாம்லுக்னா அடிமை. இதுவே வந்து
பண்டகனுக்கு வந்து பாரசீக சொல் வந்து இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். ஓகேங்களா. இப்போது முகமது கோரிக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு மகன்கள் இல்லை. அதனால் 1206 அவருடைய இறப்புக்கு பிறகு குப்துதீன் ஐபக் என்ன ஆகிறாருன்னா இந்தியாவிலிருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னைத்தானே அவர் அறிவித்து கொண்டார். அடிமை வம்சத்தின் ஆட்சி அடிக்கல்லை நாட்டியவர் தான் யார்? குப்துதீன் ஐபக். இவ்வரச மரபு மாம்லுக் அரச மரபுன்னு அழைக்கப்பட்டது. இந்த மாம்லுக்ன்றது அரபி மொழி சொல், பண்டகன்றது வந்து பாரசீக மொழி சொல். இது கூட கேட்பாங்க என்ன மொழி சொல்னு சொல்லிட்டு. மம்லுக் என்ற அரபிய வார்த்தைக்கு அடிமைனே பொருள். குப்துதீன் ஐபக் இருக்காருங்க இல்லைங்களா. குப்துதீன் ஐபக் வந்து ஒரு துருக்கி ஆதிக்கத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவர் வந்து பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்கார். ஓகேங்களா. ஜிசியா வரி, அதுக்கப்புறமா வந்து குதிப்பினாரை கட்ட ஆரம்பிச்சது, இது போல் வந்து நிறைய வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தடுத்து அவரை பற்றி பார்க்கலாம். இந்த அடிமை வம்சத்தில் இல்துமிஷ், பால்பன், அதுக்கப்புறம் குப்துதீன் ஐபக், இவங்க 3 பேரும் தான் வலிமை வாய்ந்த அரசர்களாக இருப்பாங்க. இவங்கள பார்த்தா கொஷின் தான் வந்து ரிப்பீட் ஆகும். இவங்க கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவர் குப்துதீன் ஐபக் அவர் ஆட்சிக்கு வந்தபோது என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். மாம்லுக் மரபினை நிறுவியவர் தான் வந்து குப்துதீன் ஐபக். என்னடா மாம்லுக்குன்னு சொல்கிறாங்க, அடிமைன்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எல்லாமே ஒன்று தான். இவர் வந்து துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சிருக்காரா. இவர் வந்து பார்த்திங்கன்னா குரானின் படி மாம்லுக்னா அடிமைன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஹாசன், நிசாமி, பக்ரே முதிர்ன்ற அறிஞர்களை வந்து ஆதரிச்சிருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து இவர் கொடையாக கொடுத்ததுனால லக்பாக்ஷான்ற புகழ்பெற்ற பெயரும் இவருக்கு. லக்பாக்ஷான்ற அழைக்கப்படக்கூடிய டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. குத்புதீன் ஐபக் என்ன பண்ணார்னா லாகூரை தலைநகரமாக கொண்டு தான் ஆட்சி செஞ்சு வந்திருப்பார். இவர் டெல்லியை என்ன பண்ணியிருப்பார்னா தலைநகரமாக அப்புறம் மாற்றிருப்பார். ஆனால் டெல்லிக்கு போகாமல் இவர் லாகூரில் தான் இருந்திருப்பார். இங்கே பாருங்கள், டெல்லிக்கு மாற்றிருப்பார், ஆனால் லாகூரில் தான் இவர் இருந்திருப்பார். கீழே கங்க சமவெளி, அதாவது பீகார், வங்காளம், அந்த பொறுப்பெல்லாம் வந்து கைப்பற்றும் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருப்பாருனா பக்தியார் கில்ஜி கிட்டே கொடுத்துருப்பாரு. ஐபக் டெல்லியில் வந்து குவைத் உல் இஸ்லாம்ன்ற பழம்பெரும் மசூதியை வந்து கட்டியிருப்பார். குதிப்பினாருக்கு இவரே வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் அப்பணி வந்து இவர் வந்து செய்ய முடியாமல் போயிட்டுருக்கோம். அதனால் இவருடைய மருமகன் இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பாருனா குதுப்பினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பார். ஓகேங்களா. அடுத்து 1210 அவர் இறந்த ஆண்டு, இதை நோட் பண்ணிக்கங்க. குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடி கொண்டிருக்கும் போது குப்துதீன் நிலை தடுமாறி விழுந்து மரணம் அடைஞ்சிருப்பார். குப்துதீன் ஐபக் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிலை தடுமாறி விழுந்து இறந்து போயிருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து இல்துமிஷ் ஆட்சி வரும். இவர் வந்து இன்னும் குத்புதீன் ஐபக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிசியா வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிசியா வரினா என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மீது விதித்த வரி. சூபின்ற குரு, அதாவது சூபின்ற ஒரு மதம் இருந்திருக்கும். அதோட குரு வந்து பக்தியார் காகின்றவருக்காக தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா குதிப்பினாரை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பக்தியார் கில்ஜி வேறு, பக்தியார் காகி வேறு. பக்தியார் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா இவரோட படை தளபதி. இந்த பக்தியார் காகிக்காக தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த குதிபினாரை கட்ட ஆரம்பிச்சிருப்பார். முதல் பள்ளிவாசல் குத் உல் இஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மெஹ்ரோலின்ற இடத்துல இருக்குது. அதையும் கட்டே ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். இவருக்கு வந்து சமண மடாலயமாக அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகிருக்கும். இவரோட தலைமை இடம் வந்து லாகூர் தான். ஓகேங்களா. இதில் பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தர் வர்றார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து வங்காளம், அந்த பீகார்ன்ற பகுதியெலாம் வந்து கெட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருப்பார். படையெடுத்து போய் அந்த பகுதியெல்லாம் கைப்பற்றி வர அனுப்பிச்சிருப்பார். அப்படி போகும்போது பீகாரில் வந்து குப்தர்கள் காலத்தில் குமாரகுப்தர் கட்டின நலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கும். அதை வந்து தரமட்டமாக ஆகுனது அந்த பெருமைக்குரியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி அவர்கள் தான். அந்த பக்தியார் கில்ஜி வந்து குப்துதீன் ஐபக்கின் இராணுவ அடிமை. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்துதீன் ஐபக் வந்து யாரோட அடிமை? முகமது கோரியின் அடிமை. அவரோட அடிமை பக்தியார் கில்ஜி அவர்கள். அதுக்கப்புறமா வந்து பீகாரில் நலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டு வங்காளம், பீகார்லாம் இவர் கைப்பற்றிட்டுருப்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுக்கான்னா போலோ விளையாட்டு, அதை விளையாடி கொண்டிருக்கும் போது தான் வந்து ஐபக் வந்து உயிர் விட்டுருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்கன்னா
யார் ஆரம் ஷான்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட மகன் தான் வந்து ஆரம் ஷா. இதில் அது கொடுத்துருக்க மாட்டோம். யாரெல்லாம் முக்கியமானவங்களோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த கதை மாதிரி சொன்னால் தான் யாருக்கு அப்புறம் யார் வராங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷா. அவர் வந்து திறமையற்று இருந்திருப்பார். அவரோட மருமகன் இருக்கார் இல்லை இல்துமிஷ், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஐபக்கோட இராணுவ அடிமை தான். ஓகேங்களா? இராணுவ அடிமை தான். அவர் என்ன பண்ணியிருப்பார், மகளையும் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஐபக்கோட இன்னொரு இராணுவ அடிமை இல்துமிஷ், அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஐபக்கோட மகன் ஆரம் ஷாவை வந்து கில் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆட்சிக்கு வந்திருப்பார். இந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொண்டுட்டு தான் இன்னொருத்தர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அதாவது மச்சானை கொல்றது, இன்னொன்று மாமாவையே கொல்றது, இன்னொருத்தர் வந்து மருமகனை கொல்றது, மருமகன் கொல்லலை மருமகன் மாமனாரையே கொல்றது. இது போல் வந்து ஒருத்தர் கொண்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஆட்சிக்கே வருவாங்க. அதுபோல் வந்து ரொம்ப ரத்தம் சிந்திய ஆட்சியாக தான் வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம் ஷா வந்து கொண்டுட்டாரா இல்துமிஷ். அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இல்துமிஷ் தான் அவர்கள். இல்துமிஷ் வந்து ஆட்சி வந்து எத்தனை காலங்கள் இருந்திருக்கு, கிபி 1211 1236 வரைக்கும் இருந்திருக்கு. டெல்லியில் முதல்ல ஆட்சி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐபக் வந்து பார்த்திங்கன்னா லாகூரில் தான் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பார். டெல்லியை முதல்ல ஆட்சி செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷ் அவர்கள் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 40 குழு, அது வந்து சகல்கானின்னு சொல்லுவாங்க, அதில் அதிகமாக துருக்கியர்கள் தான் இருந்திருப்பாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இக்தாதாரி முறைன்னு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களை வெளியிட்டிருப்பார். தங்கான்ற வெள்ளி நாணயம், ஜிடால்ன்ற செப்பு நாணயம், இதெல்லாம் வெளியிட்டது இவர் தான். அதுக்கப்புறம் குதுப்பினாரை இவர் தான் கட்டி முடிச்சிருப்பார். இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இவர் செஞ்சுருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்த்துடலாம் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லாம். மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இல்பாரி என்ற பழங்குடியினத்தில் பிறந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷ். சிறுவனாக இருந்தபோதே குத்புதீனுக்கு அடிமையாக விற்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா என்ன திறமையற்றதாக இருந்ததுனால அதுக்கப்புறமா வந்து இல்துமிஷ் வந்து சுல்தானாக தேர்வு செய்தனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் கில் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இவருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் செங்கிஸ்கான்றது ரொம்ப வந்து கொடூரமானவங்க அதுபோல். ஓகேங்களா? இவங்களோட ஆட்சி பகுதியில் வந்து அச்சுறுத்திட்டே இருந்திருப்பாங்க. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிறப்புகள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியிருப்பது தான் வந்து இல்துமிஷ் வந்து உருவாக்கியிருப்பார். அது சகல்கானி அப்படி இல்லைன்னா 40 குழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சகல்கானி அப்படி இல்லைன்னா 40 குழுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்துமிஷ் வந்து தனது படையில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியவர்கள் இக்தாக்களை வழங்கினார். அதாவது இராணுவ படைகளில் வந்து பணியாற்றியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முதல்ல வந்து இக்தாக்களை வழங்கியவர் வந்து இல்துமிஷ். இக்தாக்கள்னா நிலங்கள். அந்த இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்துக்கு பதில் நிலமாக அப்போ வந்து அவர் கொடுத்துருப்பாரு. நிலத்தை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இக்தாதாரன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் அவங்க வரி வசூலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, டங்கான்ற வெள்ளி நாணயம், ஜிடால்ன்ற செப்பு நாணயம் வந்து வெளியிட்டிருப்பார். வெள்ளி நாணயம் 175 கிராம் வந்து எடை கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் குதுப் உத்தீன் பக்தியார் என்ற சூஃபி துறவியின் நினைவாக குதிப்பினார் என்ற கோபுரத்தை குப்துதீன் ஐபக் கட்டத் தொடங்கினார். அதை இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், கட்டி முடிச்சிருப்பார். அந்த நம்ம சொல்கிறல குதுப் உத்தீன் பக்தியார், ஒரு சில இடத்துல பக்தியார் காகின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு சில இடத்துல நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்து நீங்கள் புது நேமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாமல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இல்துமிஷ் படைப்பிரிவில் 40 குழுன்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. அவர்கள் வந்து சகல்கான்கள்னு சொல்கிறாங்களா. அரேபிய மொழியில் நாணயங்கள் வெளியிட்ட முதல் துருக்கியர் வந்து இல்துமிஷ். இதை நோட் பண்ணுங்கள், இது வந்து கொஷனில் கேட்பாங்க. அரேபிய மொழியில் நாணயங்கள் வெளியிட்ட முதல் துருக்கியர் யார், இல்துமிஷ். 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஷ் வந்து பார்த்திங்கன்னா 1236 இவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார். இவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாதிஸ் மிஷா ஜலாலுதீன் என்ன பண்ணுவார்னா இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. ஆனால் செங்கிஸ்கான் வந்து இவரை கொல்றதுக்கு வந்திருப்பாங்க. இவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி கட்டன் ரைட்டாக அனுப்பிச்சிட்ருப்பார். அப்புறம் இல்துமிஷ் ஆட்சிக்கு வரும்போது நமக்கும் இந்த செங்கிஸ்கான் தொல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் 40 குழுன்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இல்துமிஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகன்கள் இல்துமிஷ்க்கு வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க இல்துமிஷோட மகன் அவங்க 40 குழு சொன்னதை கேட்கலன்னா அவரை போட்டு தள்ளிடுவாங்களாம். இது போல் வந்து நிறைய மகன்களை போட்டு தள்ளிட்டு கடைசியாக ரஷ்யான சுல்தானை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆசியாவிலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல
வந்த பெண் அரசி யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா சுல்தானா தான். டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ரஷ்யா சுல்தானா. அடுத்து வந்து இந்த 40 குழுக்கும் ரஷ்யா சுல்தானாக்கும் எப்பவுமே வந்து ஒரு 7 ரன் வச்சுக்கோங்களேன். ரஷ்யா சுல்தானா வந்து பார்த்திங்கன்னா 40 குழு சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக இருக்கிறது வந்து துருக்கியர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு ஆடுற ஒரு அரசரை தான் வேணுன்ற மாரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரஷ்யா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா சுல்தானோட இந்த ஜலாலுதீன் யாகுத் இருக்காங்க இல்லைங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பிய அடிமை. இவர் வந்து ஒரு தனி உதவியாளராக நியமித்து கூட வச்சுருப்பாங்க. அவர் வந்து காதலர்னு சொல்கிறாங்க, சம்டைம் உதவியாளர்னு சொல்கிறாங்க. குதிரைப்படை தளபதியாவரை இவர் நியமிச்சிருப்பாங்க. இதில் வந்து டென்ஷனான 40 குழு என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவை போட்டு தள்ள முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? அப்படி முடிவு பண்ணும்போது நாட்டுக்குள்ளே டெல்லிக்குள்ளேயே கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. அப்படி கிளர்ச்சியை ஏற்படுத்தும் போது அவங்க டெல்லியில் ரஷ்யா இருந்தாங்கன்னா அவங்கள கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அல்துனியா அங்கே அந்த இடத்துல ராஜஸ்தானில் இருக்குது. அவர் அல்துனியா என்ன பண்ணாருன்னா ரஷ்யாவுக்கும் அல்துனியாவுக்கும் வந்து அல்துனியா தான் கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா அல்துனியா யாருன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கிளர்ச்சி ஆரம்பிக்கும் போதே முடிவுக்கு கொண்டு வரணும். ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜஸ்தானுக்கு போயிருப்பாங்க. அங்கே போகும்போது ஜலாலுதீன் யாகத்து இருக்காங்க இல்லைங்களா, அவரையும் வந்து துணைக்கு கூட்டும் போயிருப்பாங்க. அப்போ துணைக்கு கூட்டும்போது யாகூத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டு தள்ளிட்டு ரஷ்யாவை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. சிறையில் அடைச்சிட்டு அல்துனியாவும் வந்து ரஷ்யாவும் ஜெயிலில் அடிக்கடிக்கு மீட் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி போயிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி அல்துனியா வந்து ரஷ்யாவுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது 40 குழுவை வந்து சுத்தமாக ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் 40 குழு காதுக்கு போயிட்டு டெல்லியிலிருந்து வந்து ராஜஸ்தானில் தானே ரஷ்யா இருப்பாங்க. டெல்லிக்கு ரிட்டன் வரும்போது அல்துனியாவையும் ரஷ்யாவும் 40 குழு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக புக்கில் இருக்குமானும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கதையில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் இல்லை அதுக்கப்புறமா ஆட்சி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேரன் இருப்பார். ஓகேங்களா? இல்துமிஷோட பேரன் இருப்பாங்க. யாருன்னா நஸ்ருதீன் முகமது அப்படின்னு பேரன் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஓகேங்களா, அவர்லாம் வந்து சின்ன அரசன்றதுனால அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ரஷ்யாவை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு இப்போ கதை மாதிரி சொன்னோம்ல, அந்த பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் வந்து ருக்குதின் புரோஷ் மரணமுற்றதால். எப்படி மரணமுற்றுவார்? இந்த 40 குழு தான் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இவர் சொல்கிற பேச்சை கேட்டால் வச்சுப்பாங்க, வைக்கலையா அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து சுல்தானை வந்து அதுக்கப்புறம் அரியணை ஏறி இருப்பாங்க. அப்படி ஜலாலுதீன் யாகுத் வந்து என்ன பண்ணியிருப்பார், தனி உதவியாளராக நியமித்து கூட வச்சுருந்துருப்பாங்க. துருக்கிய பிரபுகள் வந்து கலக்கம் செய்ய காரணமாக இருக்குது. இந்த ஜலாலுதீன் யாகுத் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ துருக்கியர்கள்லாம் பதவிக்கு வராமல் எத்தியோப்பிய அடிமையை வந்து தனி உதவியாளராக வச்சுருக்காங்க. நம்ம சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி இவங்க ரஷ்யாவை போட்டு தள்ளியிருப்பாங்க. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240 ரஷ்யா கொலையுண்டிருப்பாங்க. சுல்தான்கள் வரிசையில் முதல் பெண் அரசி சுல்தான் ரஷ்யா. ஓகேங்களா, சுல்தான்கள் வரிசையில் முதல் பெண் அரசி. கடைசி வரைக்குமே இந்த சுல்தான்கள் ஆட்சியில் ஒரே ஒரு பெண் தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா மட்டும்தான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷோட பேரன் நஸ்ருதீன் முகமது இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பால்பனோட மகள் இருக்காங்கல்ல, இந்த பால்பன் வராரு இல்லை, இவரோட மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்படி கல்யாணம் பண்ணின்னு இருக்கும்போது நஸ்ருதீன் முகமது வந்து போட்டு தள்ளிட்டு பால்பனே, அதாவது தன்னோட மருமகனையே போட்டு தள்ளிட்டு, ஓகேங்களா, நஸ்ருதீன் முகமது அவரையே போட்டு தள்ளிட்டு இல்துமிஷோட பேரனை போட்டு தள்ளிட்டு பால்பன் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அடுத்து ஆட்சியாளராக வந்து அறிவிச்சிருப்பார். இந்த பால்பன் யாருன்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர். ஓகேங்களா, கியாசுதீன் பால்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிமை வம்சத்தில் அடுத்து வந்து ஒரு திறமையான அரசன்னு கேட்டிங்கன்னா பால்பன் தான். இவர் எது வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1246 to 1287 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இந்த கியாசுதீன் பால்பன் வந்து துருக்கிய இனத்தில் இல்பாரி என்னும் பிரிவை சேர்ந்தவர். இவர் இல்பாரி என்னும் பிரிவை சேர்ந்தது. இந்த பால்பன் வந்து பார்த்திங்கன்னா இவரோட இயற்பெயர் வந்து அப்பப்போ டிஎன்பிசியில் கேட்பாங்க, உலகு கான். இவரோட இயற்பெயர் வந்து உலகு கான். இது வந்து முக்கியமான ஒன்று. கியாசுதீன் பால்பன் வந்து இயற்பெயர் என்னன்னா உலகு கான். அப்படி இல்லைனா உலகு கான் என்னும் இயற்பெயரை கொண்ட டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, கியாசுதீன் பால்பன் இவர் வந்து ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், இரும்பு மற்றும் இரத்த கொள்கைன்னு. அப்படி என்னன்னா பால்பனுக்கு அவருக்கு ஆப்போசிட் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுவார். ஓகேங்களா, அதுபோல் தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர். இவர் வந்து சைபோஸ் என்னும் புதிய வணக்க முறையை
நடைமுறை எடுத்துருந்தார். அப்படி என்னன்னா இவரை பார்க்க வரவங்க எல்லாருமே இவர் காலை முத்தமிட்டு வணங்கணும் அப்படின்ற ஒரு முறையை வந்து இவர் வச்சிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் ஒரு அடிமையாக, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக, வேட்டைக்காரனாக, தளபதி, ராஜதந்திரியாக, சுல்தானாக வாழ்ந்தவர். அதோட டெல்லி சுல்தான்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து இவர் தான். ஓகேங்களா. அடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா லேன்புல் கூற்று. தெய்வீக கோட்பாடு என்பது அரசு கடவுள்களின் பிரதிநிதி என்பது கருதப்படுவது. தெய்வீக கோட்பாடு என்பது அரசர் கடவுளின் பிரதிநிதி என்பது கருதப்படுவதுன்னு சொல்கிறாங்க. பால்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுற அமீர் குஸ்ருவையும் அமீர் ஹாசனையும் ஆதரிச்சிருக்காரு. அதாவது இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, புகழ்பெற்ற இந்திய கிளி என அழைக்கப்படும் அமீர் குஸ்ருவை ஆதரித்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க, பால்பன். ஓகேங்களா. அடிமை மன்னர்களில் சிறந்த மன்னராக திகழ்ந்தவர் வந்து பால்பன் அவர்கள். இவர் வந்து 40 நிமிர் குழுவில் தான் இவர் ஆல்ரெடி இருந்திருப்பார். அந்த குழு வந்து இருக்கிற ராஜாக்கள்லாம் வந்து போட்டு தள்ள பிளான் பண்ணுறது எல்லாமே இவருக்கு தெரியும். கடைசியில் நமக்கும் அந்த நிலைமை தான் நினச்சி அந்த 40 நிமிர் குழு 40 பேரையும் ஒழிச்சிருப்பார். அதாவது சாகவே அடிச்சிட்ருப்பார். ஓகேங்களா. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான், இந்த துக்ரில் கான் யார் இல்லைங்க, பால்பனுக்கு தளபதியாக இருந்தவர் தான். அவரை வந்து இவர் பால்பன் என்ன பண்ணியிருப்பார்னா, வங்காளத்தை போய் நீ ஆட்சி செய், நான் இங்கே வந்து டெல்லியில் இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சா வங்காளத்துக்குள்ளே போயிட்டு ஆளுநராக ஆனவனே துக்ரில் கான் என்ன பண்ணுவார்னா பால்பனுக்கு ஆப்போசிட்டாக மாறுவார். அப்புறம் டென்ஷன் ஆகி மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா துக்ரில் கானையும் போட்டு தள்ளிடுவார். அதுக்கப்புறமா ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிலிருந்து கில்ஜி வம்சம் தொடங்கியது. பால்பனுக்கு அப்புறமா வந்து ஜலாலுதீன் வந்து அரியணை ஏறினார் சொல்லியிருக்காங்களா. எப்படியும் வந்து நிறைய பேர் கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். கில்ஜி வம்சம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஒவ்வொரு வம்சம் எந்த ஆண்டு காலம் வரைக்கும் ஆட்சி செஞ்சது, யார் தோற்றுவித்தாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன், பால்பனை பற்றி கேட்டுக்கங்க. இராணுவத்துறையை உருவாக்கினார். திவானி ஹை அரசுன்ற இராணுவ துறையை உருவாக்கினார். அப்புறம் ஒற்றர்கள் துறையை உருவாக்கியிருப்பார். புதிய கோட்டைகள் சாலைகள்லாம் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் 40 நிமிர் குழு வந்து கலைச்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து மியோஸ் அப்படின்ற இனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, அதாவது அவங்க திருடர்கள், அந்த காட்டு பகுதிகளெலாம் வந்து திருடிட்டு மக்களை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மியோஸ்ன்ற இனத்தை அடியோடு ஒழிச்சவர் வந்து யாருன்னா பால்பன் தான். சுத்தமாக கருணையே இல்லாதவன்னு சொல்கிறாங்க பால்பனை. அதுக்கப்புறமா பைபோஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணாரா. மங்கோலியர்கள் வந்து இவர் ஆட்சி காலத்தில் வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியர்கள் இருக்காங்கல்ல, செங்கிஸ்கான், அவனோட பேரன் தான் வந்து ஆளுநராக இருந்திருப்பான் ஈரான் பகுதியில், குலகு கான். அவர் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார் பால்பன், நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, எங்கள் பகுதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த செங்கிஸ்கான் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரன் குலகு கான் கூட. அந்த மங்கோலியர்களும் பால்பன் ஆட்சி செய்கிற வரைக்கும் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்களையும் ஓரளவுக்கு ஒடுக்கி வச்சுருந்துருப்பார் பால்பன். நல்ல ஆட்சியாளர் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்பனோட மகன் வந்து முகமது கான் இருக்கார். அப்புறம் புக்ரிக் கான் இருக்கார். அந்த முகமது கான் வந்து பார்த்திங்கன்னா லாகூரோட ஆளுநராக இருந்திருப்பார். புக்ரில் கான் வந்து வங்காளத்தோட ஆளுநராக இருந்திருப்பார். இந்த முகமது கானை வந்து பார்த்திங்கன்னா லாகூரோட ஆளுநர் முகமது கானா. அதுக்கப்புறம் இவர் என்னதான் வந்து அந்த குலகு கான் கூட ஒப்பந்தெல்லாம் போட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகமது கான் கூட லாகூர் பக்கத்தில் வந்து மங்கோலியர்கள் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. அப்போ முகமது கானை வந்து மங்கோலியர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அதாவது பால்பனோட மூத்த மகன் முகமது கான், அவர் தான் வந்து இவனுக்கு அப்புறம் ஆட்சி செய்யணுன்ற நம்பிக்கையில் இருந்திருப்பார். முகமது கானை போட்டு தள்ளினதால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் புக்ரில் கான் தான் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். ஆளுநர் புக்ரில் கான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வங்காளத்தோட ஆளுநராக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஆட்சிக்கு வரணுன்ற பேரில் இருந்திருக்கும். ஆனால் பால்பன் என்ன பண்ணியிருப்பார்னா தனது மூத்த மகன் முகமது கானையும் நினச்சி சாப்பிடாம இறந்து போயிருக்கிறதா ஒரு கதையும் இருக்குது. புக்ரில் கான் வந்து வங்காளத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். முகமது கான் வந்து எங்கே ஆட்சி செஞ்சிருந்தார், லாகூரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த புக்ரில் கான் வங்காளத்தை ஆட்சி செஞ்சவர் வந்து பால்பனுக்கு அப்புறம் அடுத்து வரணும் இல்லையா, அண்ணா இறந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைகுபாத், அந்த புக்ரில் கான் என்ன பண்ணியிருப்பார்னா எனக்கு அங்கெல்லாம் வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பால்பன் ஆட்சி செஞ்ச அந்த டெல்லி பகுதிக்கு வரத்துக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வங்காளத்திலே இருந்துட்டு போகிறேன், எனக்கு வங்காளம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால்பனோட பேரன், அதாவது புக்ரில் கானோட மகன் கைகுபாத், அவர் தான் வந்து டெல்லிக்கு ஆட்சியாளராக வந்திருப்பார். இந்த டெல்லிக்கு ஆட்சியாளராக இருந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு தைமூர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அந்த தைமூர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருனா கைகுபாத் குழந்தை, ஓகேங்களா, சின்ன பையன், அவனை போட்டு தள்ளிட்டு தைமூர் என்ன பண்ணியிருப்பாருனா ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற மாரி ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருப்பார்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து கில்ஜி வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தைமூரோட படை தளபதி. ஓகேங்களா. தைமூர் தானே வந்து லாஸ்ட்டாக வந்து பால்பனோட பேரன் கைகுபாத்தை போட்டு தள்ளினது. தைமூர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி, அதாவது அவரோட முழு பெயர் வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. தைமூர் ஆட்சி செய்யாமல் அதுக்கு பதிலாக வந்து ஜலாலுதீன் கில்ஜியை வந்து ஆட்சி செய்ய சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஓகேங்களா. இப்போ ஜலாலுதீன் கில்ஜி எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1296 டு 1316. நான் இதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் கூட சொல்லிட்டு போகலாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் இவருக்கு அப்புறம் அவர் எப்படி கொண்டாங்க, அப்புறம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த விஷயம்லாம் ஒரு கண்டினியூவாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் கூட நான் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொன்னாதான் அதை வந்து ஒரு கதை மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமில் அந்த கொஷின் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து தைமூர் வைத்த ஆட்சியாளர் தான் ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள். ஓகேங்களா. ஜலாலுதீன் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல படையெடுப்புகள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அவற்றில் வந்து பெரும்பாலான படையெடுப்புகள் வந்து திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. இந்த ஜலாலுதீன் ஆட்சி காலத்தில் பல படையெடுப்புகள் நடந்திருக்கும். அதில் திட்டமிட்டு நடத்தினது வந்து காராவில் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. இவருக்கு அப்புறம் அலாவுதீன் கில்ஜி தான் வருவார். நோட் பண்ணிக்கோங்க. இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீனோட உடன் பிறந்தோர் மகன், அதாவது தம்பி மகன். ஜலாலுதீன் கில்ஜியோட தம்பி மகன் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. முக்கிய படையெடுப்பு இதில் குறிப்பிட்ட முக்கிய படையெடுப்புகள்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிரான படையெடுப்பு, அதுக்கப்புறம் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார் என்ற ஒரு கதை இருக்குது. பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதுக்கப்புறமா வந்து டெல்லியின் சுல்தானா யார் வந்திருப்பாங்க, அலாவுதீன் கில்ஜி தான் வந்திருப்பாங்க. இதில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. அந்த ஸ்டோரி வந்து பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் புக்கில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வர்றாரு. இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியோட தம்பி மகன். இவர் தான் வந்து காராவின் பகுதிக்கு வந்து என்னவாக இருந்திருப்பார், ஆளுநராக இருந்திருப்பார். ஓகேங்களா. இதில் வந்து என்ன முக்கியமாக கொஷின்லாம் கேட்பாங்கன்னா படையெடுப்புகள், இவங்க காலத்தில் செஞ்ச படையெடுப்புகள் தான் வந்து இவங்க கேட்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதில் அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து அடிமை வந்து மாலிக் கபூர் இருப்பார். அவர் தான் அலாவுதீன் கில்ஜிக்கு பெருந்துணையாக இருப்பார். ஓகேங்களா. அவர் நண்பன் சொல்லலாம், தளபதின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து குஜராத் பகுதியை வந்து படையெடுத்து போய் அந்த பகுதியை வின் பண்ணியிருப்பார். தென் வந்து வேறு என்னென்ன படையெடுப்புகள்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜி தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்புன்னு போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. இதில் முக்கியமான படையெடுப்புகள்லாம் நம்ம இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேவகிரி படையெடுப்பு, குஜராத் படையெடுப்பு, ரத்தம்பூர் படையெடுப்பு, சித்தூர் சூறையாடல் வந்து ரொம்ப 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 முக்கியம், மால்வா படையெடுப்பு இதில் இருக்குது பாருங்கள். இந்த சித்தூர் சூறையாடலாம் வந்து அலாவுதீன் கில்ஜியில் வந்துடும். அடுத்து வந்து மால்வா படையெடுப்பு, மங்கோலியருக்கு எதிரான படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்புன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ அலாவுதீன் கில்ஜி பற்றி பார்க்கலாங்களா. டெல்லி சுல்தான்களில் முதலில் தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொண்டவர் அப்படின்னு கொஷின் வச்சாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். டெல்லி சுல்தான்களில் முதலில் தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. அவரது நம்பிக்கைக்கு உரிய தளபதி தான் மாலிக் கபூர். தென்னிந்திய அரசர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டவர், தென்னிந்திய அரசருக்கு எதிராக அனுப்பப்பட்டது தான். இவங்க தென்னிந்திய பக்கம்லாம் போயிருக்க மாட்டாங்க, வட இந்தியாவிலே தான் இருந்திருப்பாங்க. நம்ம பக்கம் இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சும்மா இருக்க மாட்டார். சுந்தரபாண்டியன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு போய் இங்கேருந்து தென்னிந்தியாவில் ஆளே இல்லாமல் வட இந்தியாவில் போயிட்டு அலாவுதீன் கில்ஜி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாரு, நண்பா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு மாலிக் கபூரை அனுப்பிச்சிருப்பாரு. அங்கே அனுப்பிச்சி தேவகிரி, வாரங்கல், ஒய்சாலா, மதுரை பாண்டியர்கள்னு எல்லாரையும் வந்து சுந்தரபாண்டியன் வந்து மாலிக் கபூர் ஹெல்ப்போட என்ன பண்ணியிருப்பாரு, எல்லா அரசர்களையும் தோக்கடிச்சிருப்பாங்க. தேவகிரியில் வந்து யாதவர்கள், வாரங்களில் காகிதர்கள், ஒய்சாளர்களில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒய்சாளர்கள் வந்து எந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்க நான் சொல்கிறேன். அடுத்து மதுரை பாண்டியர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தோற்கடிச்சிட்டு மாலிக் கபூர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு வந்துட்டுருப்பார். கடைசியில் சுந்தரபாண்டியனையும் ஒழிச்சிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இவங்களோட டெல்லி சுல்தான்கள் ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. டெல்லி டு தென்னிந்தியா வரைக்கும் தன்னோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம்.
தென்னிந்தியாவை சேர்ந்த தேவகிரியை ஆண்ட யாதவ அரசர், வாரங்கல் அரசர் 2ஆம் பிரதாபருத்ரன் மற்றும் ஹொய்சால அரசர் வீரபல்லாளன் இவங்கெல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டு திரை செலுத்தும் அரசர்கள் ஆகினர். அதாவது நாங்கள் உங்களை தோற்கடிச்சிட்டோம், நீங்களே ஆட்சி செஞ்சுக்குங்க பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, வரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதி கொண்டார். இதில் நிரந்தரமான பெரும் படையை உருவாக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. குதிரைகளுக்கு சூடுபடும் தாக் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அடுத்து வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்கள் விலைகளை நிர்ணயித்து அங்காடி சீர்திருத்தங்களை மேற்கொண்ட அரசர்னு யார் கேட்பாங்க, அங்காடி சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அஞ்சல் துறையை மேம்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அடுத்து அலாவுதீன் வந்து டெல்லி சுல்தானியத்தை உறுதிப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட விரிவுபடுத்தியிருப்பார். பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராக, ராஜஸ்தானுக்கும் குஜராத்திற்கும் எதிராக என இவரது படையெடுப்புகள் வந்து பெரிதாக போயிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா, ராஜஸ்தான் குஜராத்னு பஞ்சாபில் மங்கோலியருக்கு ஆப்போசிட்டான்னு சொல்லிட்டு நிறைய படையெடுப்பு எடுத்து தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டெல்லி சுல்தானோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். இதில் தலைமை தளபதி அதாவது மாலிக் கஃபூர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை வந்து படையெடுக்க அமைச்சிருப்பார். அதுவும் வந்து சுந்தரபாண்டியனால தான். தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், வாரங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் அனைவரும் வந்து அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்று கப்பமும் கட்டியிருப்பாங்க. இதில் முக்கியமான ஒன்றுனா இந்த சித்தீர் சூறையாடல். இந்த சித்தீர் சூறையாடல் ஆண்டு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க, 1303. சித்தூர் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோன்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோட்டைக்குள் புகுந்த உடனே ஜவஹர் முறையை அவங்க பின்பற்றிருப்பாங்க. ஜவஹர் முறைனா ஆண்கள் வந்து வெளியே போயிட்டு போர்க்களத்தில் ஈடுபட்டு இறந்துருவாங்க, பெண்கள் வந்து அவங்க தீக்குளிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து டெல்லியில் ஏனைய இடங்கள்லும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகமிட்டிருந்த படைப்பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். அதாவது இவர் செஞ்ச சீர்திருத்தம் பற்றி அடுத்து சொல்லியிருப்பாங்க. கொள்முதல் விலை சுல்தானில் நிர்ணயம் கொள்முதல் விலைனா என்னன்னா, இப்போ நம்ம அரிசி நெல்லாம் விளையுது இல்லை, அதற்கான விலையை வந்து சுல்தானாலே நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1316 அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இயற்கை எழுதியிருப்பார். இன்னும் இதை தவிர வேறு என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றல்கள் வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் வந்து அடுத்து வந்து அதிகாரத்தை பின்பற்றியிருப்பார். இது வந்து 3வது வம்சம், துக்ளக் வம்சம். அது வந்து 1320 to 1324 அந்த ஆண்டுகால் வரைக்கும் துக்ளக் அரச வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். இப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து வேற என்னெல்லாம் வந்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காரு ஒரு முறை சொல்லிடலாம். நில சீர்திருத்தம், அப்புறம் பரம்பரை நிர்வாக முறை, கிராம நிர்வாகின்னு சொல்கிறாங்கல்ல அந்த முறையை வந்து ஒழிச்சிருப்பார். கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை மெஷர்மெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் அவர்கள். இக்தா பதவியை வந்து ஒழிச்சிருப்பார். அதாவது இராணுவ அதிகாரிக்கு வந்து இக்தாதாரர்கள்னு சொன்னாங்களே அந்த பதவியை ஒழிச்சிருப்பார். கல்வி தகுதி பேஸ் பண்ணி தான் வந்து இவர் கிராமங்கள்லாம் வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு. ஊழலை வந்து ஒழிச்சிருப்பார். அதாவது நேரடியாக இவர் வரி வசூல் செஞ்சுருப்பார். ஏன்னா நடுவில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசரே வந்து வரி வசூல் செஞ்சுருப்பார். அதாவது இவர் வீரர்களுக்கு ஃபஸ்ட்டு பணத்தை வந்து சம்பளமாக கொடுத்ததுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். அடுத்து முதல்ல அஞ்சல் துறையை உருவாக்கியதும் அலாவுதீன் கில்ஜி. மது இருக்குது இல்லைங்களா, அந்த மது சரக்கு அதை பற்றி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஒழிச்சவரும் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். சூதாட்டத்தை தடை செஞ்சுருப்பார். தாக் என்னும் முறையை யூஸ் பண்ணியிருப்பார், குதிரைக்கு சூடு போடும் முறை. அவங்க குதிரை மட்டும் தனியாக தெரியணுன்றதுக்காக. சந்தை சீர்திருத்தம் செய்தவர் முதலில் டெல்லி சுல்தான்களில் சந்தை சீர்திருத்தம் செய்தவர்னு பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். கட்டிடக்கலையில் சிறந்திருக்காங்க. அலாய் தர்வாசான்ற நுழைவாயில வந்து இவர் தான் கட்டியிருப்பார். 1316 இறந்திருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா கிசர் கான் தான் இருந்திருப்பார். அவர் மாலிக் கஃபூரோட துணையோட வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆட்சிக்கு வந்திருப்பார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா மாலிக் கஃபூரை போட்டு தள்ளிட்டு அவங்க ஆட்சியை காலி பண்ணிட்டுருப்பாங்க. அப்படி மாலிக் கஃபூரையும் காலி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கியாசுதீன் துக்ளக். அடுத்து துக்ளக்கில் வந்திருப்பார்ல, துக்ளக் அலாவுதீன் கில்ஜியின் இருப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கியாசுதீன் துக்ளக் வந்த பிறகு, நான் கியாசுதீன் துக்ளக் எப்படி வந்தார்னு சொல்கிறேன். மாலிக் கஃபூரையும் அலாவுதீன் கில்ஜியோட பையன் கிசர்கானையும் போட்டு தள்ளிட்டு தான் என்ன பண்ணியிருப்பார், காசிக் மாலிக்ன்ற கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். இந்த துக்ளக் வம்சம் வந்து பார்த்திங்கன்னா எந்த
டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீடிச்சு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1320 1414 இந்த துக்ளக் வம்சம் தான் அதிகமாக ஆட்சி செய்த வம்சம். இவங்களுக்கு வந்து நீடிச்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் வந்து ஒரு 4 ஆண்டு காலம் தான் ஆட்சி செஞ்சுருப்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் இவரோட இயற்பெயர் தான் ஜனாகான். அதிகமாக இவரோட இயற்பெயர் கேட்பாங்க. முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கொஷின் வரும். ஓகேங்களா? ஜானாகான் அதுதான் வந்து முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர். ஓகேங்களா? கியாசுதீன் துக்ளக் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வராரு. அது யாரு, அவர் என்ன பண்றாரு எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கற்றறிந்த மனிதர். அதாவது முகமது பின் துக்ளக் இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து இந்த டெல்லி சுல்தானயத்தை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களே படித்த அரசர், கல்வி கற்ற அரசர், அதான் கற்றறிந்த மனிதர்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் எது தொட்டாலும் அது போய் ஃபெயிலியரில் தான் முடியும். இவர் கொண்டு வர சீர்திருத்தங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். அதாவது காற்று அடிக்கும் போது பொறி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காற்று அடிக்கும் போது தான் பொறி வைப்பார். பொறி மொத்தம் பறந்து போய்டுன்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதோ அது எல்லாமே செஞ்சு ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. இவர் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து முகமது பின் துக்ளக் அப்புறம் வரக்கூடிய பெரோஷா துக்ளக் தான் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருப்பார்னா ஆட்சியை நிலை நாட்டியிருப்பார். ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் என்னெல்லாம் செஞ்சு பல்பு வாங்கினார்னு பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் வந்து மிகவும் கற்றறிந்த மனிதர். ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர், அதாவது கொடூரம் நிறைந்தவர்னு சொல்கிறாங்கல்ல. அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார்னா இத்துணை கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்றிக்கணும் அப்படின்ற கனவு கண்டிருக்காரு. தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார். இந்த தேவகிரி தான் வந்து தௌலதாபாத்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது இந்தியான்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக இந்தியா. இப்போ இது ஃபுல்லாக இந்தியான்னு வச்சுக்கோங்க. தேவகிரி சென்ட்ரலில் இருக்கும், டெல்லி இங்கே இருக்கும். நம்ம சென்ட்ராக போயிட்டோம்னா என்ன பண்ணலாம்னா இந்த மேலே இருக்கிற டெல்லியிலேருந்து கீழே வரைக்கும் தென்னிந்தியா வரைக்கும் ஆட்சி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கனவு கண்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவகிரிக்கு வந்து தலைநகரை மாற்றிருப்பார். அப்படி தேவகிரிக்கு தலைநகரை மாற்றும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மங்கோலியர்கள் இருக்காங்க பாருங்கள், எப்போ பாரு அவங்களுக்கு வந்து சண்டை புறத்தான வேலை, யார் ஆட்சி செஞ்சாலும் அந்த மங்கோலியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லியே சூறையாட வந்துட்டு இருப்பாங்க. பாதி தூரம் தேவகிரிக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்கிற நேரத்தில் டெல்லியை சூறையாடுறாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாரு முகமது பின் துக்ளக், அதாவது இவர் மட்டும் தேவகிரிக்கு வந்தால் பரவாயில்ல, அவரோட மக்கள் ஆட்சியாளர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தேவகிரிக்கு வந்திருப்பாரு. அதாவது தேவகிரின்ற தௌலதாபாத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த டெல்லியை சூறையாடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே ரிட்டன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தலைநகரை டெல்லிக்கே மாற்றி டெல்லிக்கு ரிட்டன் போயிருப்பாங்க. இதனால் வந்து நிறைய பொருள் சேதம், உயிர் சேதம் ஏறிட்டுருக்கும், அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஏற்கனவே அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதாவது தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றும் போது நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும். அதை ஈடு செய்யலான்னு சொல்லிட்டு வெள்ளி காயின் தான் வந்து அப்போ புழக்கத்தில் இருந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா செம்பு மாற்றலான்னு சொல்லிட்டு செம்பு காயின் வந்து புழக்கத்தில் விட்டுருப்பார். ஆனால் வந்து அதில் நிறைய கள்ள காயின் சொல்லுவாங்களே, கள்ள நோட்டு, கள்ள காயின்ஸ்லாம் வந்ததுனால அதுவும் லாஸில் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுமாரி இவர் பண்ணது எல்லாமே நல்ல விஷயம்தான், ஆனால் வந்து லாஸாக முடிஞ்சிருக்கும். அடுத்து தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்தால் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டிருப்பார். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கான் நாட்டு பயணி என்ன சொல்லியிருப்பார்னா இபுன் பத்துதா டெல்லியை அடைந்த போது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்ததுன்னு ஒரு லைன் சொல்லியிருப்பார். இதை வச்சு தான் சொல்கிறேன் நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு. மங்கோலியர்கள் வந்தாங்களே சும்மா இருப்பாங்க, மொத்தம் சூறையாடிட்டு தான் போயிருப்பாங்க. அடுத்து முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இதில் துக்ளக் வந்து 1351 மார்ச் 23 மரணம் அடைஞ்சிருப்பார். இவர் மரணம் அடைகிறதுக்கு நடுவில் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், 2 விஷயம் சொன்னேன். ஒன்று நாணயம், இன்னொன்று வந்து தலைநகரை மாற்றுறது. அடுத்து வந்து திவானி ஹை அமீர் கோஹி அப்படின்னு விவசாயத்துறையை வந்து ஒன்று அமைச்சிருப்பார். இதில் நீர்ப்பாசனம் விவசாயம் செய்கிறவங்களாம் வந்து கவர்மெண்ட்டே லோன் தருதுன்னு சொல்லியிருப்பார். இதில் நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க. இவர் என்ன கனவு கண்டிருப்பார்னா லோன் வாங்கினவங்க வரி செலுத்துவாங்க, இதனால் வந்து கஜானா ஃபில் ஆகும், அதை வச்சு நம்ம ஆட்சி செய்யலாம்னு நினச்சிருப்பார். வருவாய் இருந்தால் தானே வந்து நாட்டை ஆள முடியும். ஆனால் வருவாய் இல்லை, சரி லோன் கொடுத்து வரி கட்டுவாங்க மக்கள், அதில் நம்ம வந்து ஆட்சியை நிலைநாட்டிக்கலாம்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவங்க லோன் வாங்கினவங்களாம் லோன் கட்ட முடியாதவங்க நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் ஃபெயிலியர். 3 விஷயம் ஃபெயிலியர். அதுக்கப்புறமா சரி வேற வழி இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருனா வரியை உயர்த்திருப்பார். அப்படி வரியை உயர்த்தும் காலத்தில் வந்து நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும்.
பஞ்சம் ஏற்பட்டதுனால நிலவரியும் வந்து செலுத்த முடியாமல் மக்கள்லாம் வந்து கிளர்ச்சியில் ஏற்பட்டிருப்பாங்க. நாங்களே மழை பெய்யாமல் விவசாயம் செய்யாமல் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து நிலவரி உயர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும். இப்போது இவரோட ஆட்சி எல்லாமே ஃபெயிலியர். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் நிறைய ஃபெயிலியர் தான் அவர் சந்திச்சிருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெல்லி சுல்தான் இப்படி வந்து மோசமான சூழ்நிலை போயிருக்கு. அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மதுரை ஆளுநராக இருந்தவங்க அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தன்னை சுதந்திர அரசு அறிவிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் கப்பங்கட்டி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹரிஹரர் புக்கர், விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, மதுரைன்னு தனித்தனியாக அவங்கள அறிவிச்சிட்ருப்பாங்க இந்த டைமில். அதுக்கப்புறமா முகமது பின் துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். 1325 ஜூனா கான் முகமது துக்ளக்கா பட்டப்பெயருடன் அரசாக இருப்பார். டில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார். அடையாள நாணயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறமா வெள்ளி நாணயத்தை வந்து செப்பு நாணயமாக மாற்றிருப்பார். முகமது பின் துக்ளக் ஏற்படுத்திய திட்டங்கள் அனைத்துமே சிறந்தவை தான். ஆனால் சூழ்நிலைகளை அறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்தாதனால எல்லாமே என்ன ஆயிருக்கும், தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அப்போ தோல்வியான ஒரு அரசர்னு கேட்டிங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார். முகமது பின் துக்ளக்கும் பெரோஷா துக்ளக்கும் நண்பனாக ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் யாருன்னா கான் ஐ ஜஹான். அவரோட இயற்பெயர் வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு பிராமின் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்துன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கான் ஐ ஜஹான் வந்து முகமது பின் துக்ளக் உயிரிழந்த பிறகு பெரோஷா துக்ளக் கிட்ட வந்து ஆட்சி செய்யும்படி கேட்டிருப்பார். இவர் யாருன்னா, அதாவது முகமது பின் துக்ளக்கோட அப்பா இருப்பார் இல்லை, கியாசுதன் துக்ளக், அதாவது துக்ளக் ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணவர். அவரோட தம்பி மகன் தான் வந்து பெரோஷா துக்ளக். ஓகேங்களா. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகரான பெரோஷ்னு வரும், பிரோஷ்னு வரும். அது ஒவ்வொரு புக்லேயும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அவர் வந்து அரியணைக்கு ஏறியிருப்பார். இவர் வந்த பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பார். அவரால் கிளர்ச்சிகளை அடக்க இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களையும் மீட்க முடியவில்லை. மொத்தமாக அவர் கவுத்துட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணுவார், பெரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருப்பார். 1388 83வது வயதில் பெரோஷா துக்ளக் இயற்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஆனால் இவர் வந்து பெரோஷா துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்ல விஷயம் செஞ்சுருப்பாருன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக் வந்து இந்திய கால்வாய்களின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 2 கால்வாய் வந்து இவர் காலத்தில் வந்து உருவாக்கியிருப்பார். சட்லஜிலிருந்து ஹன்சி வரைக்கும், யமுனையிலேருந்து இசார் வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பார், கால்வாயை உருவாக்கியிருப்பார். அப்போது அந்த பெரோஷா துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கால்வாய்களின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. முகமது துக்ளக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி என்னும் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சிருப்பார். மக்களிடமிருந்து 4 வகையான வரிகளை வந்து பெரோஷா வந்து என்ன பண்ணியிருப்பார், வாங்கியிருப்பார். அதாவது முகமது பின் துக்ளக் என்னெல்லாம் பண்ணாரோ கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலான்னு இவர் பண்ணியிருப்பார். கரோஜின்ற விளைச்சலில் 10ல் 1 பங்கு, கம்சன்ற போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் 5ல் 1 பங்கு, ஜெஸ்யா முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை மறுபடியும் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். குறிப்பிட்ட இஸ்லாமிய சடங்குகளை செய்வதற்கு ஜகாத்துன்னு ஒரு வரியும் வந்து வசூலிச்சிருக்காரு. நீர்ப்பாசனத்திற்கு வரி விதித்த முதல் சுல்தான், இதை நோட் பண்ணுங்க. நீர்ப்பாசனத்திற்கு வரி விதித்த முதல் சுல்தான் வந்து பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் வந்து பொது பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. பகுவத் இ பெரோஷாயி என்னும் தன் வரலாற்று நூலை இவர் எழுதியிருக்காரு. ஜியா உல்பர்னி என்ற அறிஞரை ஆதரித்திருக்காரு. யார் யார் என்ன அறிஞரை ஆதரிச்சாங்க, யார் யார் எந்த ஆட்சி காலத்தில் வந்தாங்க, அவங்க என்ன சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவரது காலத்தில் குதுப் பெரோஷாகி என்னும் நூலும் வந்து எழுதப்பட்டது. பெரோஷா துக்ளக் காலத்தில் குதுப் பெரோஷாகி என்னும் நூலும் என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பெரோஷாபாத்தை உருவாக்குனதும் வந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக் தான். 1200 தோட்டங்களை உருவாக்குனதும் வந்து பெரோஷா துக்ளக் தான். அதுக்கப்புறமா வந்து குதிப்பினார் வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஸ்டார்ட் பண்ணது யார், குப்துதீன் ஐபக். அதை கட்டி முடித்தவர் இல்துமிஷ். அதை வந்து புறணமைச்சிருப்பாங்க. அதாவது அந்த குதுப்பினாருக்குள்ள ஒரு ஸ்டேஜில் வந்து இடி விழுந்து பாழடைஞ்சிருக்கும், அதை சீரமைக்குவாங்க. மறுசீரமைப்பு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக் தான். அந்த குத்துதீன் ஐபக் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா 72.5 மீட்டராக இருந்திருக்கும். இது பெரோஷா துக்ளக் சீரமைக்கும் போது 74 மீட்டராக மாறி இருக்கும். இது கூற்று காரணங்கள் கேட்கும்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இவ்வளோ வந்து ஏதோ முகமது பின் துக்ளக் போன பிறகு ஓரளவுக்கு வந்து இவர் வந்து எல்லாம் பண்ணியிருப்பார், எல்லாம் மேனேஜ் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் காலத்தில் தைமூர் படையெடுப்பு வந்திருக்கும். தைமூர் படையெடுப்பு வந்ததுனால அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. சாமர்காண்ட் பகுதியை வந்து
தைமூர் என்பவர் ஆட்சி செஞ்சு வந்திருப்பார். இவர் இந்திய நாட்டு செல்வ செழிப்பை அறிந்ததால் இந்தியாவின் மீது படையெடுக்க வந்தவர் தான் தைமூர். 1398 டெல்லி தைமூரால் கைப்பற்றப்பட்டது. அவர் வந்து மக்களை வந்து கொன்று குவிச்சிருப்பார். ஓகேங்களா? ஏன் அவர் கொன்று குவிச்சாருன்னா, அந்த முகமது பின் துக்ளக் அப்புறம் பெரோஷா துக்ளக் வந்தாரா, பெரோஷா துக்ளக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகன் நஸ்ருதீன் முகமது ஷா அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஆட்சியாளர் அவர் தான். துக்ளக் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் வந்து நஸ்ருதீன் முகமது ஷா. அவர் காலத்தில் தான் தைமூர் படையெடுத்து வந்திருப்பார். படையெடுத்து வரும்போது அவர் வந்து ரொம்ப வலுவற்றதாக இருந்திருப்பார். ரொம்பலாம் ஆட்கள் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த நஸ்ருதீன் முகமது ஷா கிட்ட வந்து 1,80,000 அடிமைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து சரியாக செயல்படுத்த தெரியாது. அப்போ தான் தைமூர் படையெடுத்து போயிருப்பாங்க. அந்த நஸ்ருதீன் முகமது ஷா பற்றி விவரிக்கும் போது அவர் ரொம்ப வீரர்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சமாக படையெடுத்துட்டு போனாலே அவரை போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து டெல்லியை கைப்பற்றிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தைமூர் வந்து ஃபஸ்ட்டு டைம் போயிருப்பார். அவர் அந்த 1,80,000 அடிமைகளை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு அடிபட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் பழி வாங்க போய் டெல்லியை வந்து ஒரு வழி ஆக்கியிருப்பார் அந்த தைமூர். பெரோஷா துக்ளக் மரணம் மற்றும் 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். கிட்டத்தட்ட 90,000 மக்கள் வந்து படுக்க வச்சு தலையை துண்டாக்குனதாக வந்து இந்த தைமூர் சொல்லப்படுது. அடுத்து தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புள்ளான பகுதி வந்து பஞ்சாப்னு சொல்கிறாங்க. தங்கம், வெள்ளி, நகைன்னு பெரும் செல்வத்தை கொள்ளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வந்தவங்கெல்லாம் நம்ம இந்தியாவை எப்படி சூறையாடினா, நம்ம இந்தியா இன்னும் எப்படி இருந்திருக்கோம், இன்னும் செல்வ செழிப்பாக இருந்திருக்க வேண்டியா இந்தியா இருந்திருக்கும். யார்கிட்டையும் நம்ம கடன் ஏந்து நிற்க வேண்டிய நிலையே இருந்திருக்காது. ஆனால் நமக்கு முன்னோர்கள்லாம் நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்கவுங்க நாட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தைமூர் வந்து செல்லும் போது சாமர்காண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டிட கலைஞர்னு அந்த நாட்டில் இருந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? தைமூரின் படையெடுப்பு துக்ளக் மரபின் வீழ்ச்சிக்கு வந்து அடிக்கோலி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சையது மரபு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த சையது மரபு வந்து பார்த்திங்கன்னா, சையது மரபு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்பாங்க. தைமூரின் படையெடுப்புன்னு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பஞ்சாப் ஆளுநராக வந்து கிசர்கானை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பார். தைமூர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபின் ஆளுநராக கிசர்கானை நியமிச்சுட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா சையது வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? துக்ளக் மரபின் வீழ்ச்சிக்கு பின்னர் சையது மரபினர் டெல்லியை ஆளத் தொடங்கினர். தைமூர் படையெடுப்பில் டெல்லிக்கு பகுதியில் நிகழ்ந்த அரசியல் குழப்பத்தால் பயன்படுத்தி கொண்ட முல்தானின் ஆளுநர் கிசர்கான் என்ன பண்ணியிருப்பார்னா, டெல்லியின் ஆட்சியை கைப்பற்றி சையது மரபினை தொடங்கினார். இதில் வந்து என்னென்னா, இவரே தொடங்கினார்னு இருக்குது. ஒரு புக்கில் படிக்கும்போது தைமூர் தான் நியமிச்சதாக இருக்குது கிசர்கானை. ஓகேங்களா? கிசர்கான் வந்து 1414 21 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. கிசர்கானின் இறப்புக்கு பிறகு அவரது மகன் முபரக் ஷா, அதாவது கிஷன் கான், முபரக் ஷா, முகமது ஷா, இவங்களெலாம் பற்றின கொஷின்லாம் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? டெல்லி நீதிமன்றத்தில் இந்து மத உயர்குடியினரை நியமித்தார். யமுனை நதிக்கரையில் முபாரக்பாத் எனும் நகரை நியமித்தார். இந்த அதாவது கிசர்கான், அதுக்கப்புறம் முபாரக் ஷா, அதுக்கப்புறம் முகமது ஷா. ஓகேங்களா? இதில் வந்து 1434 முபாரக் கொல்லப்பட்டார். முபாரக் மரணத்தை அடுத்து அவரது சகோதரனின் மகன் முகமது ஷா, இவங்களை பற்றின டீட்டெயில் அவ்வளோ வராது. கிசர்கான், முபாரக் ஷா, அப்புறம் முகமது ஷா, இவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லாகூர் ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா ஆலம் ஷா இருந்திருப்பார். ஆலம் ஷா வந்து என்ன பண்ணால் டெல்லி சுல்தானியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருத்தரை கொல்றது, படையெடுக்கிறது, இந்த எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு இந்த டெல்லி சுல்தானியமும் வேணான்னு சொல்லிட்டு ஆலம் ஷா என்ன பண்ணியிருப்பார், போயிட்டுருப்பார். அந்த சுல்தான் பதவியே வேண்டான்னு ஆலம் ஷா போனதுனால அதுக்கப்புறம் பஹலுல் லோடி வருவார். பஹலுல் லோடி தான் வந்து லோடி ஆட்சியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1451 1526 வரைக்கும் லோடி வம்சம் போயிருக்கும். கிட்டத்தட்ட 75 இயர்ஸு. பஹலுல் லோடிக்கு அப்புறம் வந்து சிக்கந்தர் லோடி வந்திருப்பார். சிக்கந்தர் லோடி தான் வந்து ஆக்ரா நகரத்தை உருவாக்கியிருப்பார். ஆக்ராவை தலைநகரமாக மாற்றினது யாருன்னு கேட்பாங்க, சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி வந்திருப்பார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க, இப்ராஹிம் லோடி. முதல் அரசர் வந்து குப்துதீன் ஐபக் அவர்கள். ஓகேங்களா? அந்த இப்ராஹிம் லோடி கிட்ட வந்து பாபர் வந்திருப்பார். பாபர் வந்து போரிட்டு முதல் பானிபட் போர் நடந்ததுக்கப்புறம் முகலாய அரசு வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். லாகூர் ஆளுநரான பஹலுல் லோடி உதவியுடன் மாலவத்தின் மீது படையெடுத்து அதனை வென்றார். இவ்வெற்றிக்கு காரணமான பஹலுல் லோடிக்கு
கானா என்ற பட்டத்தையும் சூட்டியிருக்காங்க. 1445 முகமது ஷா இயற்கை எழுதுக்கப்புறம் முகமது ஷாவை அடுத்து அலாவுதீன் ஷா மன்னர் ஆனார். இவர் திறமையேற்று செயல்பட்டதால் லாகூரின் ஆளுநர் பஹலுல் லோடி என்ன பண்ணியிருப்பார்னா டெல்லி ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் அலாவுதீன் ஷாவுக்கு கட்டாய ஓய்வு அளித்தார். கட்டாய ஓய்வு 1457 சையது வம்சம் முடிவுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் லோடி வம்சம் வந்திருக்கு. தைமூர் டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்து சென்றார். இங்கே இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட்ஸு. அவர் 1414 சையது அரசு வம்சத்தை தோற்றுவித்தார். அவர் வம்சம் 1451 வரைக்கும் நீடித்தது. அவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகேங்களா, அரச பதவியை அவர் துறந்துட்டு போயிருப்பார் 1451. அதுக்கப்புறமா இது சிர்ஹியந்த் அந்த பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானமாகும் வாய்ப்பு வழங்கியது. அந்த வாய்ப்பு அவருக்கு வந்தது. அவரே லோடி வம்ச ஆட்சி என்ன பண்ணியிருப்பார், தோற்றுவிச்சிருப்பார். அப்புறம் லோடி மரபு ஸ்டார்ட் ஆயிருக்கும். டெல்லியில் ஆண்ட சுல்தான்களில் லோடி மரபே இறுதியாக இருந்திருக்கும். இம்மரபை தொடங்கி வைத்தவர் பஹலுல் லோடி. இவர் அரியணையில் அமராமல் உயர்குடியினருடன் கம்பளத்தில் அமர்ந்து ஆட்சி செஞ்சார். ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்காம இவர் ஆட்சி செஞ்சிருப்பார், சண்டை போர்க்களெல்லாம் இல்லாமல். 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து சிக்கந்தர் லோடி சுல்தானாக வந்திருப்பார். இந்த சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் ஷா என்ற பட்ட பெயருடன் ஒவ்வொரு அரசரும் வரும்போது அவங்களுக்கே ஒரு பட்ட பெயரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆளை தொடங்கியிருக்காங்க. தமது பேரரசை பஞ்சாப் முதல் பீகார் வரை விரிவடை செய்தவர் தான் சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை கட்டியவரும் சிக்கந்தர் லோடி தான். செனா ஈசியை இவர் மிகவும் விரும்பினார். செனா ஈசியை விரும்பிய டெல்லி சுல்தான் சிக்கந்தர் லோடி அவர்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஹ்ஜடர் ஹி சிக்கந்தர் ஷாஹி என்ற இசை தொகுப்பு இவர் காலத்தில் தான் உருவாகியிருக்கு. லோடி மரபின் சிறந்த அரசரான இவர் 1517 மரணமடைந்தார். லோடி அரசின் சிறந்த அரசர் சிக்கந்தர் லோடி அவர்கள். லோடி மரபு எப்படி முடி வந்திருக்கு, சிக்கந்தர் லோடி அடுத்து இப்ராஹிம் லோடி வந்தார். தௌலத் கான் லோடியின் மகன் தில்வர் கான். லோடியை இவர் கொடுமைப்படுத்தியதால் தௌலத் கான் மோடி காபுல் மன்னர் பாபரை உதவிக்கு அழைத்திருக்காங்க. அந்த பாபர் என்ன பண்ணியிருப்பாரு, பெரும் படையுடன் இந்தியாவுக்கு முதல் பானிபட் போரை நடத்திருப்பாரு. அப்படி இப்ராஹிம் லோடியை பாபர் வின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ணிட்டு இந்த வெற்றியானது டெல்லியில் சுல்தான்களின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து முகலாயர் ஆட்சியை தொடங்க வைத்தது. ஓகேங்களா, அடுத்து சுல்தான்கள் ஆட்சியின் நிர்வாகம் 1206 1500 வரை 320 ஆண்டுகள் ஆண்ட டெல்லி சுல்தான்களின் ஆட்சியானது இராணுவ ஆட்சியாக கொஞ்ச காலம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுல்தான்களின் அமைச்சர்கள். ஓகேங்களா, இப்போ எந்தெந்த மன்னர்கள் எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அமைச்சர்கள், அவங்க நிர்வாக அமைப்பு, இலக்கியங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதை மட்டும் பார்த்துடலாம். சுல்தான்களின் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, வசீர் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர்னு சொல்கிறாங்க. வசீர் பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர். திவானி ரிஸ்லத் இது வெளியுறவு அமைச்சர். சுதர் விஸ்தாதர் இஸ்லாமிய சட்ட அமைச்சர். அடுத்து திவானி ஹின்சா இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. ஹின்சானா அஞ்சல் துறை, திவானி ஹர்ஸ்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பாதுகாப்புக்கும் இருப்பாங்க, எதனா தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். காசி உல் கசாத் நீதித்துறை அமைச்சர். காசி உல் கசாத் காசு கொடுத்தாலும் நீதியை வாங்க முடியாது, எது தப்போ அது தப்பு, எது கரெக்டோ அது கரெக்டு அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சானா அஞ்சல் துறை, அர்ஸ்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை, காசி உல் கசாத்னா நீதித்துறை அமைச்சர், சுதர் உஸ் சாதர்னா இஸ்லாமிய சட்ட அமைச்சர், வசீர்னா பிரதம அமைச்சர், திவானி ரிஸ்லத்னா வெளியுறவு அமைச்சர். அடுத்து நகர நிர்வாகம் எப்படி இருந்தது? பேரரசு பல இக்தாக்களாக பிரிக்கப்பட்டது. அதனை நிர்வகித்தோர் இக்தார்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இக்தாக்கள் ஷிக், பர்கானா, கிராமங்கள் ஆகிய உட்பிரிவுகளை பிரிக்கப்பட்டிருக்கு. இக்தாக்கள் ஷிக்கு, பர்கானா, கிராமங்கள்னு பிரிச்சிருக்காங்க. ஷிக் பகுதியின் நிர்வாகி ஷிக்தார். பர்கானாவின் முக்கிய அலுவலர்கள் அமீல் அல்லது முன்ஷிப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கருவூலர், அனங்கோ ஆகியோர் நிர்வாகத்தில் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. நீதித்துறையில் தலைமை நீதிபதி காசி உத் கவாத். கலை மற்றும் கட்டிடக்கலை இவங்க காலத்தில் எப்படி இருந்திருக்கு? சுல்தான்களின் கட்டட அமைப்பை 3 வகைப்படுத்திருக்காங்க. டெல்லி அல்லது பேரரசு கலைப்பாணி, நகர கலைப்பாணி, இந்துக்கள் கலைப்பாணி. டெல்லி அல்லது பேரரசு கலைப்பாணி, நகர கலைப்பாணி, இந்துக்கள் கலைப்பாணி. அடுத்து குதுப்பினார் குவாத் உத் இஸ்லாம் மசூதி, பால்பனின் சமாதி ஆகியன மாம்லுக் கால அழகிய கட்டிடங்கள்னு சொல்கிறாங்க. குதுப்பினார், குவாத்
இஸ்லாம் மசூதி, அதான் பழமையான மசூதி குப்துதீன் ஐபக் காலத்தில் கட்டப்பட்டது. பால்பனின் சமாதி, அதெல்லாம் வந்து அழகிய கட்டிடங்கள்னு சொல்கிறாங்க. டெல்லியில் அமைந்துள்ள சீரி நகரம், ஹர்நிஜாமுதீன், அலுயாவின் தர்கா, அலாய் தர்வாசா ஆகியவெல்லாம் வந்து கட்டிடக்கலைக்கு கில்ஜி கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து இலக்கியம். உருது மொழி சுல்தான்களின் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. அல்பொர்னி என்ற அறிஞர் அரபு பாரசீக மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அல்புர்னி என்ற அறிஞர் வந்து அரபு பாரசீக மொழிகளில் புலமை பெற்று விளங்கியிருக்காரு. இவர் கிதாப் உல் இந்து என்ற நூலை இயற்றியிருக்காரு. யாரு? அல்புர்னி அவர்கள். இந்தியாவில் பல்லாண்டு காலம் தங்கியிருந்து இவர் கஜினி முகமது அவையிலும் இடம்பெற்றிருக்கார். யாருன்னா அல்புர்னி. சுல்தான்கள் ஆட்சியில் நீதிமன்றத்தில் பாரசீக மொழி இருந்திருக்கு. சுல்தான்கள் ஆட்சியில் பாரசீக மொழி நீதிமன்றத்தில் இருந்திருக்கு. கிபி 1526 முதலாம் பானிபட் போரில் லோடி வம்சம் முடிவுக்கு வந்து என்ன ஆயிருக்கு? அடுத்து முகலாயர்கள் ஆட்சிகள் வந்திருக்கும். டெல்லியை தலைநகரமாக கொண்டு முகலாய பேரரசு என்ன ஆயிருக்கு? அடுத்து உருவாகியிருக்கு. ஓகேங்களா. இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம இது கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் தெளிவுபடுத்த முடிஞ்சால் தெளிவு பண்ணுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பேருமே வந்து முழுசாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு புத்தகத்தில் பாதி பேர் இருக்கும், இன்னொரு புத்தகத்தில் வந்து பாதி பேர் இருக்கும். இப்போ பெரோஷா துக்ளக்குன்னு நான் படிக்கிறேன்னா ஒரு புக்கில் பெரோஷா துக்ளக்குன்னு இருக்குது, இன்னொரு புக்கில் பிரோஷா துக்ளக்கு இருக்குது. ஒரு புக்கில் பெரோஷா அப்படின்னு இருக்கும், ஒரு புக்கில் வந்து பெரோஷான்னு இருக்கும், இன்னொரு புக்கில் வந்து பிரோஷான்னு இருக்கும். இது போல் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. வேறு ஆளுன்னெலாம் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் தெளிவாக படிங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல். கதை கேட்டுட்டு அப்புறம் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் ஆட்சி காலம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தேங்க்யூ.